அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். தமிழ் மீடியத்தில் சொல்லணும்னா ஒதுக்கீடு கணக்கு. சரியா? அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ன்றது என்ன அப்படின்னா, இது எல்பிபினுடைய ஒரு பார்ட். அதுதான் சொல்றாங்க. Assignment problem, the number of jobs available equals the number of machines. Each job is assigned to only one machine and each machine assigned to only one job, such that the total cost is minimum. That is, the assignment is on a one-to-one basis. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ன்றது ஒரு எல்பினுடைய ஒரு பார்ட், லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் சொன்னோம்ல. சரி, அதனுடைய ஒரு பார்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, இது நம்ம இப்போ டிரான்ஸ்பிரேஷன் ப்ராப்ளம் பார்த்தல, அதே மாதிரி இது ஒரு தனிப்பட்ட ஒரு பார்ட். சரியா? ரைட், ஓகே. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒரு பொருள் அனுப்புறோம் அப்படின்னா, அது இன்னொரு இடத்துல சேர இடத்துக்கு என்ன பண்ணணும்? குறைந்த செலவில் அனுப்பணும். இதுதான் இதனுடைய நோக்கம். அப்போ குறைந்த செலவு, இதை தான் சார் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, இங்கேயும் அதான் பார்க்குறோம். ஒரு பொருள் வேற ஒரு இடத்துக்கு அனுப்புறோம் அப்படின்னா குறைந்த செலவில் அனுப்பணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்க, ஒரு வேலையை ஒரு ஆள் தான் செய்யணும். அந்த மாதிரி நீ எடுத்துக்கோ. அப்போ ஒரு ஆள் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும்தான் செய்யணும். அவரால் என்ன பண்ண முடியாது, ஒரே ஒரு வேலையை மட்டும்தான் செய்ய இயலும் அப்படின்னு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுறாங்க. சரியா? அப்புறம் என்ன அர்த்தம்? அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு நபர் ஒரு வேலை செஞ்சா அதுக்கு உண்டான செலவு என்ன? அதே மாதிரி இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் யார் யாருக்கு எந்தெந்த வேலையை கொடுத்தா நமக்கு மொத்த செலவு குறையும் அப்படின்றத நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுறாங்க. சரியா? ரைட், ஓகே. அதுக்கப்புறம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு 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 வேலையை ஒரு ஆளுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்க. இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு n ஃபேக்டர் வகையில கொடுக்கலாம். இப்போ n வேலை இருக்குன்னு வச்சுக்க. என்னென்ன நிறைய வேலை இருக்கு. அதே மாதிரி n நாட்கள் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வேலையை கொடுக்கணும்னா எத்தனை விதத்துல n ஃபேக்டோரியல் விதத்தில் தான் நம்ம கொடுக்க முடியும். அப்போ அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியானா ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், ஒரு ஒரு n வேலையாட்கள் தான் நம்ம சொன்னோம். அப்போ n ஜாப்ஸ் 5ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்க. அப்போ இந்த ஜாப்ஸுக்கு எத்தனை வகையில நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல்னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 120ன்னு அர்த்தம். அப்போ 120 வகையான ஒதுக்கீடு நம்ம என்ன பண்றாங்க, அசைன் பண்ணணும் எங்க கொடுத்துருக்கிற டேபிள்ல. அதாவது என்னன்னா மேட்ரிக்ஸஸ், ஒரு இங்கேயும் நம்ம போன கிளாஸ் சொன்ன மாதிரி தான் என்ன பண்றோம், நம்ம ஒரு மேட்ரிக்ஸஸ் எடுக்கிறோம். அந்த மேட்ரிக்ஸஸ்ல நம்ம என்ன பண்றோம், இங்க C11 C12 இந்த மாதிரி என்ன பண்றோம், CN1 CN2 இந்த மாதிரி என்னது CNN அப்படின்னு நம்ம இங்க அந்த மாதிரி கொடுக்குறப்ப ஒரு சிறிய ஒரு நம்பர் எண்ணுக்கு எத்தனை வகையில கொடுக்கலாமா, 120 வகையில கொடுக்கலாமா. அப்போ 120 வகையில நம்ம என்ன பண்ணோம், ஒதுக்கீடு நம்ம செஞ்சு அசைன் பண்ணட்டும் வச்சுக்க, அலர்ட் கொடுத்தோம்னு வச்சுக்க, அது ரொம்ப நேரம் பிடிக்கும். அப்போ அதுக்கு தான் என்ன பண்றாங்க இவங்க, இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளத்துக்கு வேற ஒரு வேலையை செய்யறாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன பண்றாங்க, 0 வர மாதிரி நம்ம என்ன பண்றாங்க, அதை எடுத்துட்டு ஆப்ரேட் பண்ண போறாங்க. அந்த ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு மெத்தடு தான் பின்னாடி அது யார் கண்டுபிடிச்சாங்க என்ன சமாச்சாரம் நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ அசைன்மெண்ட் இப்போ இதுல இருந்து கடைசி என்ன சொல்லுவாருன்னா, அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ன்றது என்னது, ஒரு எல்பிபியோ ஒரு பார்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாதிரி இதுவும் ஒரு பார்ட்டு தான். அதே மாதிரி இங்க ஒரு ஆளுக்கு ஒரு வேலையை தான் கொடுக்கணும். அந்த வேலையை அவங்க என்ன பண்ணணும், சிறப்பாக செய்யணும். அந்த மாதிரி நம்ம கொடுக்குற வேலையை கரெக்டாக செய்யணும். அதே மாதிரி செலவு கம்மியாக செய்யணும். அப்போ அதுதான் என்ன பண்றது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ரைட், ஓகே. இப்போ மேத்தமெட்டிக்கல் மாடல். இப்போ மேத்தமெட்டிக்கல் மாடல் என்ன அர்த்தம், an assignment problem is a special case of LPP. Its mathematical model minimize z. ஏன் சார் இங்க minimize z அப்படின்னா, நம்முடைய நோக்கம் என்னது, செலவு குறைக்கணும், அதுதானே. அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், minimize z is equal to Cij Xij is subject to the constraint summation I is equal to 1 10 Xij is equal to 1.
jx equal to n, xij is equal to 1. So non-negative restrictions xij is equal to 0 or 1 அப்படின்னு அர்த்தம். 0 or 1. ஆக்சுவலாக என்னன்னா 0 வரணும். சரியா? அப்போ என்னன்னா இப்போ ஒரு வேலையை ஒரு ஆளுக்கு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்க. அப்போ அந்த ஒரு வேலையை ஒரு ஆளுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலையை ஒரு ஆளுக்கு கொடுத்தா அவங்களுக்கு என்ன மதிப்பு? 0வா 1ஆ? அதே மாதிரி இன்னொரு வேலையை நம்ம ஒரு வேலை அவங்களுக்கு அலர்ட்டடே நம்ம தரலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேல்யூ அப்படின்றதுல இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? ரைட், ஓகே. சரி, இப்போ அந்த நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன்லாம் நம்ம பார்த்துட்டு 0, 1 என்ன சமாச்சாரம்ன்றது நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஹங்கேரியன் மெத்தடு. இப்போ இந்த ஒதுக்கீட்டு கணக்கு அந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குதுல்ல, இதுக்கு என்ன பண்றாரு, ஹங்கேரியன் மெத்தடு நம்ம சொல்றோம். ஏன் ஹங்கேரியன் மெத்தட் சொல்றோன்றது இப்போ நான் சொல்றேன். ஹங்கேரியன் மெத்தட் இஸ் ஆல்சோ கால்ட் ஃப்ளூட் மெத்தட் ஆர் ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸ் மெத்தட். ஸோ அப்போ ஃப்ளூட் மெத்தட் ஆர்னா ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸ் மெத்தட். இட் சேவ்ஸ் டைம் சப்ஸ்டன்ட்லி ஓவர் தி அதர் மெத்தட். It reduces to cost matrix rapidly. A set of n zeros, one in each row, each column is obtained. It is optimal solution. The following steps. அப்போ என்ன சொல்றோம், ஹங்கேரியன் மெத்தட் என்ன அப்படின்னா இது ஒரு ஃப்ளட் முறை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஃப்ளட் டெக்னிக்ஸ் அல்லது ஃப்ளட் மெத்தடு ஏதோ நம்ம சொல்லலாம். அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதுல மற்ற இருக்கிற முறையை விட இந்த ஃப்ளட் மெத்தடில் நம்ம பயன்படுத்தினா நேரம் குறைவா முடியும் அப்படின்றது தான் ஒன்று. அதே மாதிரி குறைக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ரோலையும் காலத்து என்னது ஒரு பூஜ்ஜியம் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இது ப்ராப்ளம் எடுத்துன்னு வரணும். அப்போ என்ன அர்த்தம், ஒவ்வொரு மேட்ரிசஸ்லையும் இருக்கிற ரோலையும் காலத்துலையும் ஒரே ஒரு பூஜ்ஜியம் இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும், ஒரே ஒரு பூஜ்ஜியம் இருக்கிற மாதிரி அந்த n ஜீரோஸ் இருக்குது இல்லையா, அந்த n ஜீரோஸ் ஒன்ன பண்ண ஒன்று சாராம இருக்கிற மாதிரி நம்ம சொல்லணும். அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா அந்த முறைக்கு பேர் தான் அது ஹங்கேரியன் முறை எனவும் அல்லது ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இந்த ஹங்கேரியன் மெத்தடை யார் சார் சொன்னாங்க அப்படின்னா ஹங்கேரி நாடு இருக்குல்ல, ஹங்கேரி நாட்டை சேர்ந்த ஒரு கணித வல்லுநர் டி கோனிக். யாரு? ஹங்கேரி இது சேர்ந்த டி கோனிக் தான் என்ன சொல்றாரு, இந்த ஹங்கேரியன் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. சரியா? இப்ப அவர் தான் என்ன பண்றாரு, இது என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத என்ன லைனா இப்ப சொல்றாரு, நீங்க எல்லாம் பாருங்க. சரியா? ரைட். ஏ நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். செக் தி வெதர் இஸ் பேலன்ஸ்டு ப்ராப்ளம். முதல்ல என்ன பண்ணாது, கொடுத்துருக்க ப்ராப்ளம் பேலன்ஸான்னு பாரு. ஃபைண்ட் அவுட் வெதர் இது நம்பர் 1 ரோஸ் காலம்ஸ் ஆர் ஈக்குவல் இன் தி காஸ்ட் மேட்ரிக்ஸ். ரெண்டு ஈக்குவலா இருக்குதான்னு பாரு. அப்போ இஃப் நாட் ஆட் நெசசரி நம்பர் ரோஸ் கால்டு டம்மி ரோ, நெசசரி காலம்ஸ் கால்னா the dummy column. It requires make them equal in number. Each element of dummy row and column is 0. அப்போ என்ன சொல்றாங்க, இப்போ இதான் ஒரு மேட்ரிக்ஸ். சரியா? நான் என்ன பண்ணேன், 3x3 மேட்ரிக்ஸ் நான் போடுறேன். இப்போ சப்போஸ் எனக்கு மேட்ரிக்ஸ் நான் என்ன பண்ணுறேன் 4ஆக கொடுத்துட்டேன்னு வச்சுக்க. அப்போ இந்த 4 காலமாக இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன வரணும், n/n மேட்ரிக்ஸஸாக எனக்கு இருக்கணும். n/n என்ன அர்த்தம், ஈக்குவலாக இருக்கணும்னு அர்த்தம். n/n அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். அப்போ எனக்கு அந்த 4 காலம் ஆனால் ரோ 3 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண, எக்ஸ்ட்ராவாக ஒரு ரோ நான் ஆட் பண்ணிடணும். நான் ஆட் பண்ணுறேன்னா அந்த ஆட் பண்ணுற ரோவுக்கு வேல்யூ என்ன கொடுக்கணும், 0ன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஈச் அதுக்கு பேர் டம்மி ரோ அப்படின்னு அர்த்தம். காலம் அது பேர் என்னது, டம்மி காலம். அதோட வேல்யூ என்னது, 0 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட், ரெடியூஸ் தி எலமெண்ட் ஆஃப் ஈச் ரோ. Identify the smallest cost element in each row is cost matrix and subtract from all the elements in this row. We get the reduced matrix. அப்படின்னா சொல்ல வராங்க, இப்போ இதுதான் ஒரு மேட்ரிக்ஸ். சரியா? ரைட், ஓகே. இந்த மேட்ரிக்ஸை நம்ம 3x3 எடுத்துக்கிறோம். இப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ என்ன சொல்ல வராங்க, ஃபர்ஸ்ட் ரோல் எடுத்துக்கோ. எது மினிமம் நம்பரோ அந்த மினிமம் நம்பரால் என்ன பண்ண, எல்லாத்தையும் என்னதை சப்ராக்ட் பண்ணுன்றாங்க. அதுதான் சப்ராக்ட் இட் ஃப்ரம் ஆல் தி எலமெண்ட்ஸ். இதில் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணா வரும், 0 கூட எது கேட்டோ அதே தான் வரும். 0, 1, 2 தான் வரும். அப்போ இதில் என்ன இருக்குது, 3ல 3 போனால் இங்கே என்ன இருக்கும், 0 இருக்கும். இங்கே 3ல 3 போனால் என்ன இருக்கும், 1 இருக்கும். இங்கே என்ன இருக்கும், 2 இருக்கும். ஸோ அப்போ அதே மாதிரி தான் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 6 இருக்குதான் மினிமம் 6. இங்கே 0, இங்கே என்ன இருக்கும், 1 இருக்கும்.
இங்கே 2 இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ரோல எதெல்லாம் மினிமம் நம்பராக இருக்கோ அந்த நம்பரால் என்ன பண்ண சப்ராக்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? ரைட்டு, ஓகே. அடுத்து என்ன சொல்ல வராங்க, அதே மாதிரி காலத்துக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. காலத்துல அந்த மாதிரி பண்ணு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். reduces its column. Identify the smallest cost element in each column is reduces matrix. Obtain step 2. Subtract from all the elements column to get the reduced matrix. Each row is as well as each column as at least 1 0. அட்லீஸ்ட் இப்போ இப்போ நம்ம அதே மாதிரி காலத்தை என்ன பண்ணோம், இப்போ சப்போஸ் நம்ம அந்த ரோவில் பண்ணதை அந்த மேட்ரிக்ஸை எடுத்துட்டு மீண்டும் என்ன பண்ணோம், மினிமம் நம்பரால் நம்ம இது செய்யணும். சரியா? இப்போ நம்ம என்ன சொன்னோம், இதில் 0 வரலாம், இது அப்படி தான் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோமா, 0 வரும், 1, அதாவது என்னது 0 வரும், 1 வரும், 2 வரும். இது வந்து ரோக்கு. இங்கே என்ன வரும், 0 வரும், 1 வரும், 2 வரும். இங்கே என்ன வரும், 0 வரும், இங்கே என்ன வரும், 1 வரும், இங்கே 2. ஏன்னா ரோவில் மினிமம் நம்பர் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இதையே இப்போ காலத்துக்கு எப்படி செய்வேன்னா, இப்போ நான் இப்போ ஏற்கனவே ரோவுக்கு நான் கண்டுபிடிச்சேன் இல்லையா, இப்போ அந்த ரோவை தான் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ காலத்துக்கு மாற்ற போகிறேன். காலத்துக்கு எப்படி மாற்றுறேன்னு பாருங்க. இப்போ இது முதல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கண்டுபிடிச்சிட்டோமா, செகண்டு இதில் எங்கே 0, இதில் மினிமம் நம்பர் எதுன்னு பார்க்கணும். இப்போ எல்லாமே மினிமம், அப்போ எல்லாமே 0 ஆகிடுமா அப்படின்னா, இது நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்கு, அந்த மாதிரி 0 ஆகுது. இல்லை சப்போஸ் ஒரு சில இடத்துல என்ன இருக்கும், இங்கே 9 இருக்கும், இங்கே 6 இருக்கும், இங்கே 7 இருக்கலாம், இங்கே என்ன இருக்கலாம் 4 இருக்கலாம், இங்கே என்ன இருக்கும் 0 இருக்கும், அப்படி இல்லை இங்கே என்ன இருக்கும் ஒரு 8 இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன 1 இருக்குன்னு வச்சுக்கேன். அப்போ இதில் காலத்தில் 0 தான், அப்போ 0 கூட எது பண்ணாலும் அதுதான் வரும். இங்கே என்ன இருக்கும், இங்கே வந்து 1 இருக்குது. 1ன்னா 1ல் 3 போனால் என்ன வரும் அப்படின்னா, இப்போ இந்த மினிமம் நம்பர் 1, அப்போ 3 இங்கே வரும், இங்கே என்ன வரும் 6 வரும். ஸோ அப்போ இங்கே 0ன்றதால 208 அப்படி தான் வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, காலத்தில் அந்த மாதிரி எடுத்துக்கோ. இப்போதான் அது முக்கியமானது. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி அசைன்மெண்ட். இப்போ அசைன்மெண்ட் நம்ம பண்ணுறோம். அசைன்மெண்ட் என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னா, examine the row 1 by 1. If there is only 1 0 in row, make the assignment drawing the square around 0 dot. அது கிராஸ் அவுட் அதர் ஜீரோஸ்னது இந்த மாதிரி பண்ணு, கிராஸ் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸாமின் தி காலம் 1 by 1, there is only 1 0 in காலம். அதே மாதிரி என்ன பண்ணு, அதாவது என்ன சொல்லுறாங்க, ஒரு மேட்ரிசஸ் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கேன். இங்கே நான் 0 இருக்குது, இங்கே நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு நம்பர் 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ இப்போ இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே 2 1 இருக்குதுன்னா நான் என்ன பண்ணுறேன், முதல்ல எக்ஸாமின் 1 by 1, there is only 1 0. அப்போ இங்கே என்ன இங்கே ஒரு only 1 0 எது இருக்குது, இதாக இருக்குது. இதை நான் என்ன பண்ணணும், அசைன் பண்ணு. அதுக்கு நேரம் 0 இருந்தால் என்ன பண்ணு, கிராஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 0 எது இல்லை. நெக்ஸ்ட் நான் இங்கே இது எடுத்துக்கிறேன், இங்கே நான் எடுத்தேன், நான் இதுனா வரேன், எனக்கு 0 வரும், அப்போ இது கேன்சல் பண்ணு. அதே மாதிரி இங்கே இந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இந்த எல்லா காலத்துலையும் ரோல 0 இது பாரு எல்லாமே இருக்குதுன்னா சம் வேல்யூ முடியுதுன்னு அர்த்தம். அதுதான் சொல்லுவாங்க. இஃப் எனி ரோ எனி காலம் ஹேஸ் two or more 0, assign arbitrary 1 by 1 those zeros, cross out all the zeros in that row and column. Repeat A and B, C above successful until the as possible assignment, cross out over. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதில் நமக்கு ஈச் அண்ட் ஒன் எல்லாமே கிடைச்சிச்சு, நமக்கு சக்ஸஸ். சப்போஸ் இப்போ இந்த மாதிரி எனக்கு கிடைக்கல, எல்லா ரோலையும் காலத்தில் எனக்கு இந்த மாதிரி 0 கிடைக்கலன்னா என்ன நடக்கும் பாரு. ஈச் ரோ as well as each column exactly one assignment and current assignment is optimum. There is at least one row and column without an assignment, go to next step. அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லைன்னா என்ன பண்ண, draw the minimum number horizontal and vertical line cover all the zeros. சரியா? necessary rows column may be identified. டிக் பண்ணு அப்படின்னு அர்த்தம். தி ரோஸ் விச் இஸ் நாட் ஹேவ் எனி அசைன்மெண்ட், அதை டிக் பண்ணு. அதே மாதிரி காலம் விச் ஹேவ் கிராஸ் 0 இன் தி டிக், அதை என்ன பண்ண, இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோ. டிக் தி ரோஸ் விச் ஹேவ் அசைன்ட் 0 இன் டிக்டு காலம். சரியா? இப்போ அதை டிக் பண்ணிக்க. அதே மாதிரி நான் ரிப்பீட் பி அண்ட் சி அன்டில் நோ மோர் டிக்கிங் இஸ் பாசிபிள். ட்ரா லைன் ஆல் அன்டிக்டு ரோஸ் அண்ட் டிக்டு காலம்ஸு. அந்த மாதிரி நீ பண்ணும்போது மீண்டும் எனக்கு என்ன வரும், ஆன்சர் வரும். அதே மாதிரி என்ன பண்ண, கோ ஸ்டெப் 4, ரிப்பீட் தி ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி நீ வாங்க அப்படின்னு சொல்லுறாரு. இது வந்து என்னன்னா ஒரு ஜென்ரல், நீங்கள் பொறுமையாக ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? ரைட், ஓகே. இப்போ பாருங்க, இதுதான் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின், சால்வ் தி ஃபாலோவிங் மினிமல் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் பை ஹங்கேரியன் மெத்தட். ஹங்கேரியன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரைட், ஓகே. இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ண, இந்த கொஸ்டினை நல்லா படி. ஸோ இப்போ இங்கெல்லாம் என்ன பண்ண, எல்லாம் நம்பர் கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய நோக்கம் பாரு, ஸ்டெப் 1 by 1 சொல்கிற மாதிரி.
இட் இஸ் ஏ பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஆமாம், எத்தனை இருக்குது? 5 மிஷின்ஸு 5 ஜாப்ஸு. அப்போ என்னது 5 × 5. ஸோ டிக்டு. ஓகே. அடுத்தது சப்ராக்ட் தி லீஸ்ட் எலமெண்ட் ஆஃப் ஈச் ரோ ஃப்ரம் ஆல் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் தட் ரோ வி ஹேவ் தி ஃபாலோயிங் ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸ். அப்போ என்ன பண்ணு, இந்த இப்போ பாருங்க, இப்போதான் நீ நல்லா ஒத்து கவனிக்கணும். இப்போ என்ன சொல்ல வராங்க, இது இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இது நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் எது மினிமம் நம்பர்? 9. அந்த மினிமம் நம்பரால் என்ன பண்ணு, எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணு. இப்போ 9ல் 9 போனால் 0. 22ல் 9க்கு சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வரும்? 13. 58ல் 9 போனால் 49. இங்கே 11ல் 9 போனால் 2. 19ல் 9 போனால் 10. முடிஞ்சதா? ரைட், ஓகே, சக்ஸஸ். மீண்டும் செகண்ட் ரோவில் எது மினிமம் நம்பர்னு பாரு. செகண்ட் ரோவில் 43 தான் என்னது மினிமம். 43லேருந்து 43 போனால் 0. 78லேருந்து 43 போனால் என்னது 35. ஸோ இப்போ அந்த மாதிரி இது எல்லாத்தையும் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தேர்டு ரோவா. தேர்ட் ரோவில் எது மினிமம் நம்பர்னா 28. 28 அப்போ 41ல் இருந்தது. 41லேருந்து 28 போனால் என்னது 30. 28லேருந்து 28 போனால் 0. அதே மாதிரி 91லேருந்து 28 போனால் 63. 37லேருந்து 28 போனால் 9. ஸோ அப்போ அந்த மாதிரி இதுவும் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்னது ஃபோர்த்து. இதில் எது மினிமம் நம்பர்னா அர்த்தம் 27. அப்போ இதில் எது மினிமம்? 74ல் 27 போனால் என்னது 47. 42ல் 27 போனால் என்னது 15. ஸோ 27ல் 27 போனால் 0. 49ல் 27 போச்சுன்னா 22. ஸோ இப்போ இதெல்லாம் வந்துடும். அதே மாதிரி ஃபிஃப்த்துக்கு வா. இந்த ஃபிஃப்த்துக்கு 11 தான் மினிமம் நம்பர். அப்போ 36 11 போனால் 25. 0. 57ல் 11 போனால் 46. இப்போ 22 11 போனால் இந்த மாதிரி. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், நான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ரோலையும் மினிமம் நம்பர் என்னவோ அதை எடுத்து அந்த ரோல் இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ண சப்ராக்ட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். அந்த ரோல் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறேன் சப்ராக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? ரைட், ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்குன்னு பாரு. அதுக்கப்புறம் இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை subtracting the least element of each column from all the elements we have the following reduced matrix. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நான் இங்க எந்த மேட்ரிக்ஸஸ்ல ஒவ்வொரு காலமா எடுக்கிறேன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் காலத்துல மினிமம் நம்பர் 0. 0ல் எதை கழிச்சாலும் அதே தான் வரும். அதனால தான் இது மொத்தத்தையும் போட்டேன். ரெண்டாவதுலையும் 0 இருக்குது, அதனால இது அப்படியே வரும். அதையும் செஞ்சுட்டேன். மூணாவதுலையும் மினிமம் நம்பர் என்ன இருக்குது 0. அப்போ அந்த 0ல் எதை கழிச்சாலும் அதே தவிர அதையும் போட்டாச்சு. நாலாவதுல மினிமம் நம்பர் என்ன இருக்குது 2. அப்போ 2லேருந்து 2 போனா 0. 7லேருந்து 2 போனா 5. 9லேருந்து 2 போனா 7. 22லேருந்து 2 போனா 20. 11லேருந்து 2 போனா 9. முடிஞ்சதா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் இதுல எது மினிமம் நம்பர் 10. அப்போ 10ல் 10 போனா 0. 20ல் 10 போச்சுன்னா என்னது 10. அதே மாதிரி 17ல் 10 போச்சுன்னா 7. 2 4. ஸோ அப்போ தேர்டு கண்டிஷன் சக்சஸ். முடிச்சிட்டோம்னு அர்த்தம். தேர்டும் முடிச்சிட்டோம். சரி, ஓகே. இப்போ நீங்க எல்லாமே நல்லா கவனிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ ஃபோர்த் ஸ்டெப் பார்ப்போம். இது ஃபோர்த் ஸ்டெப். we have to make an assignment for the row and column having only 1 0. சரியா? ரைட், ஓகே. having only 1 0. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அக்கார்டிங் இன் தி செகண்ட் ஸ்டெப் we make an assignment J2, M1. therefore the 0 at J1, M1 should be crossed out. அப்படின்னு என்ன அர்த்தம்? இருக்கிறதுல மேல இருந்து பாருங்க, இப்படிதான் வரணும். இதுல இருந்து நம்ம என்ன வரோம், ஃபர்ஸ்ட் ரோல என்ன சிங்கிள் 0 இருக்குதா பாரு, இல்லை. அப்ப எங்கதான் இருக்குது அப்படின்னா செகண்ட் ரோல மட்டும்தான் இருக்குது. செகண்ட் ரோல இருக்கிறதால என்ன பண்றேன், அலர்டட் பண்ணிடுறேன்னு அர்த்தம். அதுதான் சொல்றாங்க பாரு. செகண்ட் ஸ்டெப் வி மேக் அன் அசைன்மெண்ட் J2, J2, J1 இதுதான். அப்போ இந்த இப்போ இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். அப்போ இங்க நான் J2ல நான் இங்க அசைன் பண்ணேன்னா அதுக்கு அந்த ரோல அந்த காலத்துல இருக்கிற எந்த 0 வந்து என்ன பண்ணேன், நான் கிராஸ் அவுட் பண்ணிடணும்னு அர்த்தம். பண்ணிட்டேன். அப்போ J1, M1 ஷுட் பி கிராஸ் அவுட் பண்ணிட்டேன்னா ரைட், ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் பார். தேர் இஸ் ஒன்லி 1 0 இன் தேர்ட் ரோ. அப்போ தேர்ட் ரோல அதே மாதிரி 1 0 இருக்குது. அப்போ 1 0 இருக்குன்னா இதை நான் என்ன பண்ண கிராஸ் அவுட் பண்ணிடணும்.
and we make an assignment J3, M2. ஆமா. therefore if the any other zero in M2 இருக்குது. ஆமா அங்க இருக்குது. எந்த இடத்துல இருக்குது? J5 M2ல இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அதுதான் cross route. that is the zero at J5 M2ல இருக்குது. should be cross route. ஆமா பண்ணிட்டேன். then we make the assignment for the only one zero in J4. அதுக்கப்புறம் இங்க எனக்கு என்ன இருக்குது? ஒரே ஒரு ஜீரோ இருக்கிற மாதிரி இருக்குது. அப்ப இந்த காலத்திலயோ இந்த ரோல் எங்கன்னா ஜீரோ வருதுன்னு இல்லை. அதுதான் என்ன சொல்றாங்க? ஒன்லி ஒன் ஜீரோ தட் இஸ் இன் J4. தட் இஸ் அட் J4, M3. J4, M3ல இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். அதுக்கப்புறம் பாரு, சின்ஸ் there is no other row or column having only one zero, we proceed the column having only one zero, the column having one zero in M4. அப்போ என்ன இப்போ என்ன தெரியுமா சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, இப்போ ஒரு ரோவா பார்த்துட்டோமா. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ பார்த்தோம், 3 ஜீரோ இருந்தது விட்டுட்டோம். இப்போ செகண்ட் ரோ பார்த்தோம், ஒரு ஜீரோ இருந்து போட்டோம். தேர்ட் ரோல ஒன்று போட்டோம். ஃபோர்த்தில் ஃபிஃப்த்தில் என்ன ஒரு ஜீரோ இருந்தது பாதி இல்லை. மீண்டும் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் காலத்தில் வா, என்னது ஒரு ஜீரோ இல்லை. செகண்ட் காலத்தில் ஜீரோ இல்லை. தேர்டில் இல்லை. ஃபோர்த்தில் மட்டும்தான் ஜீரோ இருக்குது. அதனால நான் அசைன் பண்ணிக்கிறேன். அப்போ ஃபோர்த்தில் ஜீரோ வந்துச்சுன்னா அதுக்கு நேராக இருக்கிற M5 நான் கிராஸ் பண்ணிடணும். அது என்ன பண்ணணும்? அந்த காலத்தில் வேற எங்கன்னா இருக்குதான்னு பார்த்துட்டு நான் என்ன பண்ணணும்? அதையும் கிராஸ் அவுட் பண்ணிடணும். அதுதான் இங்கே சொல்றாங்க பாரு. என்ன சொல்றாங்க? தி காலம் ஹேவிங் 1 0 in M4. therefore we make assignment J1, M4. இந்த பாரு J1, M4 அசைன் பண்ணிட்டுனா ரைட். ஓகே, வெரி குட். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? as a result the other zeros in J1 should be crossed out. அப்படின்னு அர்த்தம். அதர் ஜீரோ வந்துச்சுன்னா should be crossed outனா அதை பண்ணிட்டேன். ரைட். ஓகே. அடுத்தது தட் இஸ் தி ஜீரோ அட் J1, M5. அது எங்க இருக்குதான்? J1, எங்க இருக்குதான்? J1, M5 இங்க இருக்குதான். ரைட்டா? ரைட். ஓகே. should be crossed. there are no more zeros remaining. there are no. இப்போ அந்த மாதிரி பண்ணிட்டேன்னா வேற எங்கன்னா ஜீரோ இருக்குதா பாரு. இல்லை. இப்பதான் நீங்க நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ரோல M4ல அசைன் பண்ணியிருக்கிறான். செகண்ட் ரோல M1ல அசைன் பண்ணியிருக்கிறான். தேர்ட் ரோல M2ல, ஃபோர்த் ரோல M3ல. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க பாரு. இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்? அசைன் பண்ணதை இந்த மாதிரி நான் பாக்ஸா போடுறோம் புள்ளியா. சரியா? இதுதான் இது அசைன். இது எல்லாமே என்னது? அசைன் பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம். கிராஸ் அவுட் பண்ணதை நான் இந்த மாதிரி கிராஸ் அவுட் பண்ணியிருக்கேன். சரியா? இப்ப பாரு, இப்ப நான் கிராஸ் அவுட் பண்ணியிருக்கேன்னா இப்ப நான் இது எதனா நான் புதுசா பண்ணேன்னா எதுவும் கிடையாது. இப்ப பாரு, நல்லா கவனிங்க. இந்த டேபிள் இங்க என்ன இருக்குதோ அதை தான் நாங்க போட்டிருக்கோம். சரியா? ரைட். ஓகே. இது எதுக்காக நான் சொல்றேன்? நான் நெக்ஸ்ட், டிரா தி மினிமம் நம்பர் ஆஃப் லைன் பாசிங் த்ரூ ஆல் தி ஜீரோ ஃபார் திஸ் மார்க். டிக் தி அன்சைன்ட் ரோ தட் இஸ் ஃபிஃப்த் ரோ இஸ் மார்க்டு. ஃபிஃப்த் ரோ இஸ் மார்க்டு. அவங்க சொல்ல வராங்க, இந்த மாதிரி இருக்கிறது இல்லையா, இதுல என்ன பண்ண, எது அன்சைன் பண்ணிருக்கா முதல்ல அதை அதை டிக் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபிஃப்த் ரோ நான் என்ன பண்ண, டிக் பண்ணு. இதை பண்ணியிருக்கிறேன் பாரு, டிக் பண்ணிட்டு பாரு. சரியா? பண்ணிட்டேன். ரைட். ஓகே. அடுத்தது என்ன பண்ணோம்? அந்த ஃபிஃப்த் ரோல எங்க நம்ம கிராஸ் அவுட் பண்ணிருக்கிறோமோ அந்த காலத்தை டிக் பண்ணணும் அர்த்தம். இந்த பாரு, இப்ப நான் இங்க ஒன்று டிக் பண்ணிருக்கிறேன்னா பண்ணிட்டேன். ரைட். ஓகே. அதான் சொல்றாங்க, இன் ஃபிஃப்த் ரோ அண்ட் செகண்ட் காலம் ஹேஸ் ஜீரோ, ஸோ செகண்ட் காலம் இஸ் மார்க்டு. in the marked second column and third row has assignment. அப்போ இந்த செகண்ட் ரோல இருந்து தேர்ட் ரோல என்ன அசைன் பண்ணியிருக்கிறோம், அதனால அதுக்கு நேரா இருக்கிற இதை டிக் பண்ணுன்னு அர்த்தம். சரியா? அதுதான் தேர்ட் ரோ அசைன். ஸோ தேர்ட் ரோ இஸ் மார்க்டு. in the marked third row we have no zeros in any column. அப்போ இந்த தேர்ட் ரோல வேற எங்கேயாவது ஜீரோ இருக்குதானே? இல்லை. முடிஞ்சது. நவ் டிரா லைன் த்ரூ அன்மார்க்டு ரோஸ் மார்க்டு காலம்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன படம் லைன் எங்க வரையணும்? அன்மார்க்டு ரோ. அன்மார்க்டு ரோன்னு என்ன அர்த்தம்? இதுதான் அன்மார்க்டு ரோ. அப்ப இது 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 எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு லைன் போடலாம். இது ஒரு லைனு. சரியா? இப்போ இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, இது ஒரு லைன். இதெல்லாம் என்னது? அன்மார்க்டு ரோஸ். இதான் முக்கியமானது இங்க, அன்மார்க்டு ரோஸ். அதுக்கப்புறம் மார்க்டு காலம். மார்க்டு காலம்னா அது இது ஒண்ணு மட்டும். அதான் த்ரூ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் ரோ அண்ட் செகண்ட் காலம் இஸ் ஷோன் பிலோ. அப்போ அந்த மாதிரி நான் பண்ணதால எனக்கு இது அங்கே கிடைச்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, இப்போ இங்க இப்போ இதெல்லாம் என்னது மார்க் பண்ணியிருக்கிறோம், அதாவது லைன் போட்டிருக்கிறோமா. இந்த லைன் போட்டது தவிர, இது பாரு,
லைன் போட்டது தவிர இங்கே 7 7 63 13 25 46 9 4 இந்த அன்லைன் அதாவது லைன் போடாது இருக்கிறது எது மினிமம் நம்பர்னு பாரு. இப்போ அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் கேட்டால் உங்களுக்கு நான் இன்னும் புரியுற மாதிரி சொன்னால் அந்த கோடை இங்கே கூட எடுத்துறேன் நான். இந்த டிக் பண்ணது மட்டும் கூட இருக்கட்டும். சரியா? இப்போ பாரு, இப்போ என்ன சொல்லியிருக்கிறோம். இப்போ இதை டிக் பண்ணிட்டோமா. இப்போ டிக் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண லைன் போடணும் அதானே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 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 இதுவும் அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணி இங்கே எடுத்தா. இப்போ நான் 5th row அண்ட் 2nd column has 0. அப்போ 5th rowல நான் என்ன பண்ணுறோம், முதல்ல ரோவை பொறுத்த வரைக்கும் பாருங்க. இப்போ பாருங்க, ட்ரா மினிமம் நம்பர் ஆஃப் லைன் பாசிங் த்ரூ தி ஆல் தி ஜீரோஸ் ஃபார் திஸ் மார்க்டு அன்சைன்ட் ரோ. அன்சைன் ரோன்னு என்ன பார்த்தோம், இங்கே எதுவுமே பண்ணலை, அதனால அன்சைன் ரோ இதான டிக்கு. அதுக்கப்புறம் 5th row இஸ் மார்க்டு. அப்போ 5th row இஸ் வந்து என்னது, அதுதான் மார்க்டு. இப் 5th row 2nd column ஹேஸ் என்னது 0. அப்போ இதுதான் நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி 2nd column இதெல்லாம் முடிச்சிட்டோமா. அதுக்கப்புறம் இந்த பாரு முக்கியமானது, ட்ரா தி த்ரூ அன்மார்க்டு ரோஸ். அப்போ ட்ரா தி த்ரூ அன்மார்க்டு ரோஸ்னா இது அன்மார்க்டு. இந்த பாரு நல்லா கவனிங்க, இது எல்லாமே அன்மார்க்டு தான். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது என்ன சொல்றாங்க பாரு, இதுக்கப்புறம் வேற என்ன அன்மார்க்டு. இந்த பாரு இதெல்லாம் நம்ம அன்மார்க் பண்ணல, இந்த இடம்லாம் பண்ணல. அது மீண்டும் என்ன பண்றேன், இது ஒரு அன்மார்க்டு ரோ, இதுவும் ஒரு அன்மார்க்டு ரோ. விளக்கம் புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், டிக் பண்ணது போக ரோவில் டிக் பண்ணது போக டிக் பண்ணாது சரியா அன்மார்க்டு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறேன், மார்க்டு காலம். அதுக்கப்புறம் இங்கே தான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த வேறு இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுதான் கீழே லைன்ஸ் கவர் ரோ J1 J2 J4 லைன்ஸ் வந்து நான் கவர் ஆகுது அண்ட் காலம் M2ல பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இது வந்து என்னன்னா, இது வந்து டிக் பண்ணது எப்படின்றது, இது வந்து என்ன அப்படின்னா லைன் எப்படி போட்டோம் அப்படின்றது விளக்கமா புரியுதா? ரைட், ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், தி லீஸ்ட் எலமெண்ட் இன் த்ரூ விச் லைன் டு நாட் பாஸ் இஸ் 4. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த இடத்துல இந்த லைன்ல நல்லா கவனிங்க, இதுல லைன் பாஸ் ஆகாத இருக்கிற நம்பர்ல எது சின்ன நம்பர்னு பாரு. இப்போ வரேன் 13 63, அதாவது 63 7 7 25 46 9 4. இதுல எது மினிமம் நம்பர்னா இதுதான் மினிமம் நம்பர் 4. அதுதான் சொல்றாங்க, do not pass is 4 subtracting from all the elements through which line do not pass and add 4 to the element intersection of line. அப்படின்னு அர்த்தம், இந்த 4 என்ன பண்ணணுமா, இந்த 4 எங்க இன்டர்செக்ஷன் ஆகுதோ அது கூட கூட்டிக்கணுமா. இன்டர்செக்ஷன் ஆகிற இடத்துல என்ன பண்ணணுமா, ப்ளஸ் பண்ணிக்கணுமா. எந்த இடத்துல கழிக்கணுமா, எங்க கோடு இல்லையோ அது பாரு இந்த இடத்துல தான் கழிக்கணுமா, அந்த இடத்துல என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணுமா. புரியுதா? அப்போ இங்கெல்லாம் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணு. எதை 4 மைனஸ் பண்ணுன்னு சொல்ல வராங்க. விளங்க புரியுதா? அதுதான் இங்க சொல்றாங்க, விச் லைன் த்ரூ 4 elements through which line do not pass, add 4 to the element intersection of line, keep the remaining elements unchanged. மற்றதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. தென் வி ஹேவ் தி ஃபாலோயிங் ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரியும் பாரு, நல்லா இப்போ கரெக்டாக சொல்லுங்க பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ நம்ம எதனா இதுக்கு சேஞ்ச் பண்ணிப்பாரு. ஃபர்ஸ்ட் ரோ நம்ம எங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கிறோமா, எதுவுமே பண்ணல. இந்த இடத்துல மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா இங்க வந்து அது இன்டர்செக்ஷன் ஆகிற இடம், அதனால 4 ஆட் பண்ணணும். சரியா? 4 வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண இங்க போட்டிருக்கிறோம் அர்த்தம். சரியா? ரைட், ஓகே. இந்த டேபிளை கனெக்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கிறோம், செகண்ட் ரோல எங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்கோமா பாருங்க. ஏன்னா லைன் போட்டிருக்கிறோம், லைன் பண்ணது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அதான் மீனிங். செகண்ட் ரோல 35 இருக்கிற மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் 39 போட்டிருக்கேன். ஏன்னா அங்கே இன்டர்செக்ஷன் ஆகிற இடத்துல என்ன பண்ணிருக்கணும், இங்க இன்டர்செக்ஷன் என்ன பண்ண ஆட் பண்ணணும்னு அர்த்தம், ஆட் பண்ணிட்டேன். தேர்டு ரோல பாரு, தேர்டு ரோல என்ன பண்ணிருக்கிறேன், லைன் போடலை, அதனால நான் என்ன பண்றேன் இங்க ரெடியூஸ் பண்ணிருக்கிறேன்னு அர்த்தம். இது பாரு, இந்த 13ல இருந்து 4 போனா 9, 63ல 4 போனா அது 59, 7ல 4 போனா 3, 7ல 4 போனா 3. முடிஞ்சுதான்? ரைட், ஓகே. அடுத்தது 4th ரோ ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா பாரு, எதுவுமே பண்ணல, ஒரே ஒரு அடங்கு மட்டும் தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா இங்க வந்து என்ன பண்ண ஆட் பண்ணணும், அதனால இங்க நான் என்ன பண்ணிருப்பேன் ஆட் பண்ணியிருப்பேன். சரியா? மற்ற இடத்துல அப்படியே தான் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் 5th ரோல 20 இங்க 25 இருக்கிற இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க 21.
ஏன்னா சப்ராக்ட் பண்ணுறோம். 46 இருக்கிறத சப்ராக்ட் பண்ணால் 42, 9 இருக்கிறதுல 4 சப்ராக்ட் பண்ணணும் அது 5, அப்போ 4 பண்ணணும் அது 0. அப்போ இதுலேருந்து என்ன சார் சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த மேட்ரிசஸில் நான் எங்கெல்லாம் லைன் டச் ஆகுதோ இன்டர்செக்ஷன் ஆகுதோ அங்கே 4 ஆட் பண்ணிப்பேன், ப்ளஸ் 4. லைனே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவேன், -4 கழிச்சிருப்பேன். மற்றபடி எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ணல, அதர்வைஸ் நான் இதை எதுவுமே பண்ணலை. சரியா, ரைட், ஓகே. அடுத்தது இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. Let us make assignment. Second row has a single zero at 2,1. சரியா, அப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம இங்க கொடுத்தது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, இப்போ நான் உங்களுக்கு அழகாக சொல்றேன். இப்போ என்ன சொல்ல, let us make assignment. Second row has single zero. அப்போ செகண்ட் இப்போ என்ன பண்ண, மீண்டும் செகண்ட் ரோல நான் என்ன பண்றேங்க, சிங்கிள் ஜீரோக்கு நான் வரேன். சிங்கிள் ஜீரோ அசைன் an assignment made 2,1. சரியா, an assignment made 2,1 and 0 in this column at 1,1. அப்போ இங்க நான் அசைன் பண்றேன்னா எனக்கு மேலே ஏறினா என்ன இருக்குது, 1,1. நீ உடனே அடுத்த வாரத்துக்கு கேட்கக்கூடாது, சார் இங்க ஃபர்ஸ்ட் ரோல 0 இருக்குது இல்லை சார் அதை போடலாமே அப்படின்னா, அதுதான் கிடையாது. மேட்ரிக்ஸஸ்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் 0 எங்க இருக்குதோ அதை மட்டும் தான் முதல்ல எடுக்கணும். அதுவும் செகண்ட் ரோல் ஃபர்ஸ்ட் ரோல் இருந்து படிப்படியாக தான் கீழே வரணும். நீ எங்க வேணாலும் இருக்குதுன்னு நீ வேணாலும் போயிடக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல சிங்கிள் 0 இருக்குதான்னு பார்க்குற, இல்லை. மீண்டும் என்ன பண்றேன், செகண்ட் ரோல வரேன், சிங்கிள் 0 இருக்குது, அதான் அந்த போட்டுட்டு அசைன் பண்ணிட்டேன். அதுக்கு நேராக இருக்கிற 0வை கிராஸ் அவுட் பண்ணிட்டேன். அதான் சொல்றாங்க 2,1 0 காலம் 1,1 கிராஸ் அவுட். முடிஞ்சுதா, ரைட், ஓகே. நெக்ஸ்ட், தேர்ட் ரோ ஹேஸ் ஏ சிங்கிள் 0 at 3,2. அதே மாதிரி இங்க பாருங்க, தேர்ட் ரோல நான் என்ன பண்றேன், சிங்கிள் 0 இருக்குது. அப்ப தேர்ட் ரோ சிங்கிள் 0 இருந்தால் அதுக்கு நேராக இருக்கிற காலத்துல இருக்குது, நான் கிராஸ் அவுட் பண்ணணும். தேர்ஃபோர் அசைன்மெண்ட் மேட் 3,2 தி 0 இட்ஸ் காலம் 5,2 கிராஸ் அவுட். ஆமா, முடிச்சிட்டேன். ஃபோர்த் ரோ ஹேஸ் ஏ சிங்கிள் 0. அப்போ ஃபோர்த் ரோ என்ன இருக்குது, அதே மாதிரி இங்க சிங்கிள் 0வா இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு மேல இருக்கிற ரோ, அது காலத்துலயோ ரோல எங்கன்னா 0 இருக்குதுன்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா, விட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஃபிஃப்த் ரோ ஹேஸ் ஏ சிங்கிள் 0. ஃபிஃப்த் ரோ எங்கன்னா இருக்குது, இங்க சிங்கிள் 0 இருக்குதுன்னா அதுக்கு மேல இருக்கிற காலத்துல இருக்கிற 0வை கிராஸ் அவுட் பண்ணணும் அர்த்தம். அப்போ ஃபிஃப்த் ரோ ஹேஸ் ஏ சிங்கிள் 0. தி அசைன்மெண்ட் மேட் 5,5. தி 0 இன் இஸ் காலம் 1,5 கிராஸ் அவுட். ஆமா, கிராஸ் அவுட் பண்ணிட்டேன். நவ் தி ஃபர்ஸ்ட் ரோ ஹேஸ் சிங்கிள் 0 at 4,1 அசைன்மெண்ட் மேட். அப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரோவை மீண்டும் பண்றேன். இப்போ நீங்க எல்லாருக்கும் புரியுமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ நான் முதல்ல பண்ணலை, இது நான் என்ன பண்றேன், முதல்ல பண்ணலை. ஆனா கடைசியா சம்ஸ் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு என்ன வந்துச்சு, அசைன்மெண்ட் வந்துருச்சா. இப்ப பாருங்க, இந்த இப்ப என்ன பண்ண, ஃபைனலா ஒரு காலத்துக்கு வந்து ஒரு இந்த காலத்துல அசைன் இருக்குதா, இருக்குது. செகண்ட் காலத்துல அசைன்மெண்ட் இருக்குதா, அதான் அசைன்மெண்ட் பாக்ஸ் இருக்குதா பாரு, இருக்குது. தேர்ட் ரோல பாக்ஸ் இருக்கு, ஃபோர்த்ல இருக்கு, ஃபிஃப்த்ல இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கு, செகண்ட் காலத்துல, தேர்ட்ல, ஃபோர்த்ல, ஃபிஃப்த்ல. அப்போ ஒவ்வொரு ரோ, அதாவது ஈச் ரோ அண்ட் காலம் என்னதை அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் சொல்றாங்க பாரு, ஈச் ரோ அண்ட் ஈச் காலம் ஏஸ் அசைன் ஹென்ஸ் தி சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம். அப்படின்னு என்னாச்சு, எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா, எனக்கு என்ன ஆகுது, சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. சொல்யூஷன் எப்படி கிடைச்சிது, அதான் தங்க. இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் இதெல்லாமே என்னது, நான் சொன்னல பாக்ஸ் போட்டான்னு சொன்னாலே, இதெல்லாமே என்னது அசைன் பண்ண இடம். இதெல்லாம் இந்த இப்போ நல்லா நீ இன்னொரு முறை கூட பாருங்க, ஒரு ரோக்கு ஒன்று தான் இருக்கும், ஒரு காலத்துக்கு ஒன்று தான் இருக்கும். அப்போ இது என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ரோ J1ன்ற மெஷினு எங்க M4க்கு இதை வந்துருச்சா. J2ன்றது எங்க M1க்கு, J3 எங்க M2க்கு, J4 M3க்கு, J5 M5க்கு. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணும், தி மினிமம் அசைன்மெண்ட் காஸ்ட் இங்க J1க்கு நேரம் M1 இருக்கிற வேல்யூ தான் என்னது 11, J2ல M1 இருக்கிறது தான் 43. இது வந்து என்ன அப்படின்னா 28, இது 27, 25 மொத்தத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது, எனக்கு 134 வருதுன்னு சொல்றாங்க. எவ்வளோ வருது, 134. இது எப்படி சார் நம்ம எடுக்கிறது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல போய் பாரு. கொஸ்டின்ல போனீங்கன்னா அதனுடைய வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். இது வருது பாரு 11. சரியா, 11. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், 9 பார்த்தோமா. இங்க ஆமா, இங்க நம்ம கடைசியா 11, 43, 28. இது பாரு 11, 43, 11, 43, 28. ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத இங்க இந்த இதில் நம்ம பார்த்துருக்கோம். சரியா, இந்த மாதிரி தான் நீ என்ன பண்ணணும், ஆன்சர் கடைசியா என்ன எடுத்து வந்து எழுதணும். ரைட்டா,
இதோட இந்த ஹங்கேரியன் முறை வந்து முடிஞ்சுதான் அர்த்தம். இந்த ஹங்கேரியன் மெத்தடுக்கு வந்து இப்ப சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லணும்னா என்ன நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற மேட்ரு இந்த இந்த மேட்ரிசஸ் எடுத்துக்கிற பாரு. முதல்ல கொஸ்டின்லேயே வாங்கலாம். கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு அதாவது ஈஸியா தான் நம்ம விளக்கமா டீட்டெயிலாக கொடுத்ததெல்லாம் ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்குது. மற்றபடி இது ஒண்ணுமே இல்லை. இப்போ பாருங்க, இந்த இதுதான் கொஸ்டின் எடுத்துக்கிறேன். என்ன பண்றேன், முதல்ல ஃபர்ஸ்ட் ரோ வந்து என்ன பண்றேன், சப்ராக்ட் பண்றேன். எல்லாத்துலயும் மினிமம் நம்பர் எடுத்து என்ன பண்றேன், ரோல சப்ராக்ட் பண்றேன். செகண்ட் என்ன பண்றேன், காலத்தை எடுத்து சப்ராக்ட் பண்றேன் இந்த இந்த கிடைச்சதுல. அதுக்கப்புறம் என்ன பண்றேன், தேர்டு வந்து அசைன்மெண்ட் பண்றேன். அசைன்மெண்ட் என்ன அர்த்தம், ஒவ்வொரு ரோவுக்கும் ஜீரோ இருக்குதா, அது அசைன்மெண்ட். அதுக்கு மேல என்ன எக்ஸ்ட்ரா ஜீரோ அது காலத்துலேயே ரோவில் இருந்துச்சுன்னா அதை கிராஸ் அவுட் பண்ண, அதாவது ஜீரோன்னு இருக்கு அதை கிராஸ் அவுட் பண்றோம். அப்போ இது பண்றோம் சரியா. 3 4th என்ன பண்றோம், ஈச் அண்ட் எவ்ரி ரோ இந்த மாதிரி எல்லாமே என்ன அசைன் இருக்குதான்னு பார்க்குறோம். இல்லை அப்படின்னா அதை என்ன பண்றோம், டிக் பண்ற சமாச்சாரத்துக்கு போறோம். எங்கெல்லாம் டிக் பண்ணணுமோ நம்ம என்ன பாக்ஸ்ல நீங்க பார்த்தீங்கல்ல, இங்க டிக் பண்ணியிருப்போம், இங்க டிக் பண்ணியிருப்போம், இங்க டிக் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் டிக் பண்ண காலத்துக்கு ஒரு கோடு போட்டிருப்பேன், டிக் பண்ணாததுல இந்த மாதிரி ஒரு 3 கோடு போட்டிருப்பேன். அப்போ போட்டுட்டு இங்க டிக் பண்ணாததுல ஒரு 4ன்னு ஒரு நம்பர் இருந்துச்சு, அது என்ன பண்ணேன், இங்க இன்டர்செக்ஷன் ஆகிறதுல போட்டிருப்பேன், மற்றதெல்லாம் கழிச்சிருப்பேன். இப்போ போட்ட பிறகு மீண்டும் எனக்கு 5th என்ன வரும் எனக்குன்னா, மீண்டும் ஒரு பெரிய மேட்ரிசஸ் எனக்கு கிடைக்கும். அந்த மேட்ரிசஸ்ல நான் என்ன பண்ணணும், ஒரு ஜீரோவா 6th ஒரு எல்லாத்துலயும் ஒவ்வொரு அசைன்மெண்ட் இருக்குதான்னு பாக்குறேன். அசைன்மெண்ட் இருக்குதா, ஓகே முடிஞ்சுது. அப்போ 7th என்ன பண்றேன், இந்த எந்தெந்த இடத்துல அசைன்மெண்ட் இருந்ததோ அந்தந்த இடத்துல அதனுடைய வேல்யூ இப்போ என்ன பண்ணேன், 28 + 9 + 43 இதெல்லாம் போட்டு ஆன்சர் எடுத்துறேன். அவ்வளவுதான் சம். இப்போ உங்களுக்கு பாரு, ஒரு ஹங்கேரியன் மெத்தடு பார்க்கறது இதுதான் மெத்தட். ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளா சொல்லிட்டோமா, சிம்பிளா இதுதான் ஒட்டுமொத்த சமாச்சாரமும் இதுதான். ஆனா இதை நம்ம வந்து டீட்டெயிலா சொல்லணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நோட்ல முதல்ல என்ன கொடுத்துருக்குது எல்லாத்தையும் எழுதிக்கங்க. அதை எழுதிட்டு என்னென்ன நம்ம சொல்றோன்றதை ஒன்ஸ் நீங்க நீங்க அதை அப்படியே கவனிச்சிங்கனாவே இது போதும். இது அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருங்க. நீங்க வெறும் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு போட்டு டேபிளாவே சொல்லிட்டு வந்தா கூட போதும். இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபுல்லா எழுதணும்லாம் இப்போ இந்த மாதிரிலாம் எழுதணும்லாம் அவசியமே இல்லை. நீங்க எக்ஸாம்ல இந்த அளவுலாம் பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போட்டுட்டு இதான் ஆன்சர்னு சொன்னா போதுமானது. சரிங்களா. இது நம்ம உங்களுக்கு டீட்டெயிலா வேணுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், இவ்வளோ தூரம் நம்ம இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது, இப்படி வருது, இதனாலதான் நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்குதுன்றதுலாம் சொல்லியிருக்கிறோம். சரிங்களா. கொஞ்சம் நம்ம இப்போ நிதானமா பார்த்தீங்கன்னா இது ஈஸியா முடிச்சிடலாம் நம்ம. சரியா. ஓகே, தேங்க்யூ.